தன் தந்தை மகன் தூய் ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, தயவால் கிடைக்க பெற்ற இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக, தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த தியானத்தை நிறைவாக்கும் கர்த்தருடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் கரங்களோ ஒப்புக்கிறோம். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்ற வண்ணம் கீர்த்தனையில 29வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மேலும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன் மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் ஊரங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார். வேலையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர், வேலையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். பக்க நிழல்லவரே ஏனை ஆதரித்திடும், பக்க நிழலவரே. எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, முக்காலம் நின்றென்னை நற்காவல் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பிரியமானவர்களே, நாம் வேளையிலே ஆண்டவரை நோக்கி நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஜெபம் செய்வோம். வாழ்வும் வளமும் அருளும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்விலே நீ தந்த இன்னும் ஒரு புதிய நாள், காலை வேலை தியான நேரத்துல பாதம் பணிந்து உம்மை நோக்கி வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே இப்பொழுதும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் இடைப்படும். ஆண்டவர் இயேசுவே, உமக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உமது பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழிநடத்தும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இக்கூடுகை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். உமது திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து இவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்கலாம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 முடிய. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றான். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்தில நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு, கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு திரும்புதல். ரிட்டர்ன் த்ரூ வெயிட்டிங் ஆன் த லார்ட். கடவுளிடத்துல காத்திருத்தலோடு அவர் சமூகத்துல இருப்பதற்கு திரும்புவது. அவர் சமூகத்துல, ஆண்டவரின் திரு சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது, அவரை நோக்கி திரும்பி அவரிடத்திலே காத்திருக்கிற பொழுது கர்த்தர் மகத்தானதை செய்கிறார் என்பதை இந்த படித்த பகுதியில நாம் தியானிக்க முடியும். அன்னாள் என்கிற ஒரு பெண், எல்கானா என்பவருக்கு மனைவி. அன்னாருடைய வாழ்வில் இருந்து கடினமான சூழல் என்னவென்றால் பிள்ளை பேறு இல்லை. அந்த யூத சமூகம் குழந்தை பேறு இல்லை என்றால் அவர்களை மிகவும் ஒரு விதமான புறந்தள்ளி வைத்த நிலைமை, ஒதுக்கப்பட்ட சூழல். இப்படிப்பட்ட கடினமான சூழல் இருக்கிற அன்னாளுக்கு தெரிந்த ஒரு வழி, ஆண்டவரின் சமூகத்தில காத்திருப்பேன். வருடந்தோறும் பண்டிகைக்கு எல்கானா தன் மனைவி அன்னாள், 2 மனைவிகள், பெணினாளுடைய பிள்ளைகளோடு குடும்பமாக வந்து பண்டிகையை அவர்கள் கடைபிடித்து எல்லா பலி செலுத்தி விழாவை கொண்டாடி திரும்புகிற வழக்கம் ஆண்டுதோறும் பண்றாங்க. அப்படி வருகிற சூழல்ல அன்னாள் தன்னுடைய மன வருத்தத்தை, மன சஞ்சலத்தை எல்லாம் முடிந்தது உண்டு மகிழ்ந்திருக்கிற நேரத்துல ஆலயத்திலே வந்து ஆண்டவர் சமூகத்துல மனங்கசந்து அழுகிறார். அவருடைய வேதனையெல்லாம் ஆண்டவர் சமூகத்திலே தெரிவிப்பதை நாம் இந்த 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல பார்க்கிறோம். தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கண்ணீரை, கஷ்டத்தை, கவலை எல்லாம் ஊற்றி ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே திரும்பி, ஆண்டவரே, எல்லாரும் விழா கொண்டாடி மகிழ்ச்சியா இருக்கிற வேளையில என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற மன கிளேசத்தை, என் கஷ்டத்தை, என் வேதனையை சமூகத்தில் நான் ஊற்றுகிறேன் என்று வேதனையோடு அங்கே ஜெபிப்பதை, காத்திருப்பதை, ஆண்டவர் சமூகத்துல வேண்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுல 11ஆம் வசனம், 1 சாமுவேல் 1:11, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இங்க அன்னாருடைய விசுவாசம் ஒரு உச்சத்திலே இருப்பதை பார்க்க முடியும். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு கேட்கல, மாறாக எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும் என்று வேண்டுகிறார். அதுல ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, என்னுடைய மன கிளேசத்தை, என் வேதனையை, என் கஷ்டத்தை நீர் அறிவீர். எனக்கு குழந்தை பேர் இல்லை. அதனால என் சமூகம், நான் வாழ்கிற ஊர்ல ராமதாயம் என்கிற அந்த ராமாவில எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க ஐயா. எனக்கு ஒரு ஆண் மகனை தர வேண்டும் என்று வேண்டி அந்த பிள்ளைய
சமூகத்திலே ஊழியத்திற்கென்று விட்டு விடுகின்ற பொருத்தனை செய்கிறார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்பதை நாம் தொடர்ந்து வர பகுதியில பார்க்கிறோம். இப்படி வேதனையோடு ஜெபித்து காத்திருக்கிறார். அங்கே ஏலி வந்து அவரிடத்துல ஏளனமா பேசுவது, ஏலியின் இடத்துல அண்ணால் சொல்வது, நான் குடிக்கல வெறிக்கல, என் வேதனையை சொல்லிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியில அந்த 1 சாமுவேல் 1:20 சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார். அன்னாளின் விண்ணப்பத்திற்கான பதில் கிடைத்தது. ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அவருக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார். அவர்தான் இஸ்ரவேல் சமூகத்திலே முதல் தீர்க்கதரிசியாக இறைப்பணி செய்ததை நாம் பார்க்கிறோம். வாழ்நாள் முழுசும் சாமுவேல் ஆண்டவருக்கென்று தம்மை அர்ப்பணித்து செய்த ஊழியம் மிக தெளிவாக, மிகவும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்ததை நாம் திருமறையில படிக்கிறோம். இதுதான் அன்னாளின் காத்திருப்பு, அன்னாளின் வேண்டுதல், அன்னாளின் பொருத்தனை. அங்கே கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுக்கிறார். சாமுவேல் என்கிற ஆண் மகனை தந்து ஆண்டவர் அன்னாளின் விண்ணப்பத்தை நிறைவாக்கினதை நாம் பார்க்கிறோம். நமக்கு யோசிக்கலாம் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்துல ஆண்டவர் சமூகத்துல நாம் திரும்புவோம், ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்போம், ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுவோம், ஆண்டவரை நோக்கி பொருத்தனை செய்வோம். நம்முடைய நிந்தையை நீக்குகிறவர், கஷ்டத்தை போக்குகிறவர், வேதனையை நீக்கி விடுதலை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதான் இங்க பார்க்கிறோம். அன்னால் வாழ்விலை செய்த கர்த்தர் நம்மோடும் இடைப்பட்டு செயல்படுகிற வல்லமையுடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஆனா ஆண்டவரை நாம் நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம் வாழ்விலும் மகத்தானது செய்கிறவர். நாம் இந்த வேளையில சிந்திக்கலாம். மேரி மேக்லின் என்கிற ஒரு பெண் மிஷனரி, ஆஸ்திரேலியா நாட்டிலே பிறந்தவர்கள். 1857 அவர்கள் தன்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறார். இந்திய தேசத்துல, தமிழகத்துல, சென்னைக்கு அருகாமையிலே சோழிங்கபுரம் என்கிற ஒரு இடத்துல வந்து 1891 அவர்கள் ஊழியத்தை தொடங்கினார்கள். அந்த இடம் வைணவ சமயத்திற்கு மிக முக்கியமான இடம். இன்னும் சொல்ல போனால் வைணவ பூசாரிகள் அங்கே தங்கி மடம், வைணவ ஆசாரிகளுக்கான மடம் அமைத்து அங்கே போதனைகள், அந்த வைணவம் சார்ந்த நூல்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு மிக குறிப்பான இந்து சமயத்திற்கான இடம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அருமையான இந்த மேரி மேக்லின் என்கிற ஆண்டவருடைய அடியவர் தங்கி மிக நேர்த்தியான ஊழியத்தை செய்து ஆண்டவருக்கு மாட்சியாக அநேகருக்கு ரட்சிப்பை, அவருடைய நற்செய்தியை அறிவித்திருக்கிறார் என்று அவர் வாழ்க்கை சொல்லுகிறது. அந்த நாட்கள்ல குறிப்பாக குழந்தை திருமணம், சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் மிக கொடுமையா இருந்ததாம். சின்ன வயசுலயே திருமணம் செஞ்சு வச்சிருது. சின்ன வயசுலயே திருமணம் செய்து வைத்த அந்த பெண்ணினுடைய கணவன் அந்த குழந்தை வயசுல இறந்துட்டா அந்த சின்ன பிள்ளைய மொட்டை அடிச்சு வெள்ளை துணியை போட்டு ஒரு வீட்டுல ஒதுக்கி வச்சிருவாங்களாம், வேற வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையான நிலைமை. சதி, கணவனை இழந்தால் உடனே அந்த உடன்கட்டை ஏறுதல், கூட எரித்து போடுகிற அந்த கேவலமான அல்லது அவலமான நிலைமை எல்லாம் இதை பார்த்த இந்த மிஷனரி மேரி மேக்லின் என்கிற அந்த பெண் மிஷனரி அந்த வேளையில அதற்காக தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய அருட்பணியை மிகவும் அந்த மக்களுக்கு ஏற்ற நிலையில அவங்களோடு இணைந்து செய்தார். அங்கே அநேக பள்ளிகளை, ஸ்கூல்ஸ் தொடங்கி அந்த பிள்ளைகளுக்காக, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர் கல்வி கண்களை திறந்து ஆண்டவருடைய அருட்பணியை செய்தார். 35 ஆண்டுகள் அர்ப்பணிப்புள்ள ஊழியத்தை மேரி மேக்லின் என்பவர் செய்திருக்கிறார். உடன்கட்டை ஏறுதலை தடுத்து விதவைகளை காத்தார். விதவைகளுக்கென்று இல்லம் அமைத்து அவங்களுக்கான பல நிலையிலே வாழ்க்கையிலே
சமுதாயத்தில் வாழ்வதற்கான வாழும் முறைகளை அவர் அதிகமாக செய்தார் என்று சொல்லிக் கொண்டே போகிறார்கள். 1952 ஆண்டு அவருடைய ஊழியத்தை நினைத்து பார்க்கும் விதமாக அவங்க பேர்லயே ஒரு ஸ்கூலை திறந்தார்கள் என்று அந்த வாழ்க்கை சரிதை சொல்லிக் கொண்டு போகிறது. நாம் இந்த வேலைகளிலிருந்து காலத்துல நம்மை அர்ப்பணித்து வேண்டுதல் செய்வோம். அன்னாளோடு இருந்த கர்த்தர், அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். சஞ்சலத்தை நீக்கி போட்டார். கர்த்தர் அவருடைய உள்ள குமுறலை கேட்டு சாமுவேல் என்கிற ஆண்டவருடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஒரு ஊழியரை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார். மேரி மேக்லின் என்கிற ஒரு சகோதரி, ஒரு பெண் ஊழியராக ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்து மக்களுக்கென்று தங்களை அர்ப்பணித்து 35 ஆண்டுகள் மிக நேர்த்தியான பணிகளை செய்து பெண்கள் மத்தியிலே, விதவைகள் மத்தியிலே, சிறு பிள்ளைகள் மத்தியிலே அநேக சமூக பணிகள், சமூக விழிப்புணர்வு, சமூக போராட்டங்கள் இப்படி செய்து ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து ரட்சிப்பை அநேகருக்கு தந்து அநேகருக்கு இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் தன்னுடைய பணியின் வழியாக செய்து முடித்தார்கள். இந்நேரத்தில் நாம் சிந்திக்கலாம், கர்த்தர் நம்மை அழைப்பது நம்மையும் அர்ப்பணித்து வாழ, நம்மையும் ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க, ஆண்டவரிடத்திலே திரும்பி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது நம் வாழ்விலும் கர்த்தர் மகத்தானது செய்கிறவர். நாம் சிந்திக்கலாம், கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறவர், நமது வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவர். நாம் அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது, நாம் அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி தரும் பொழுது, நாம் நம்முடைய வேதனையை, விண்ணப்பத்தை, மன சஞ்சலத்தை ஆண்டவர் இயேசுவினிடத்திலே தெரிவிக்கிற பொழுது அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து குறைவை மாற்றி நிறைவேற்றி தருகிற கர்த்தர். அவரால் எல்லாம் கூடும். அந்த வல்லமையான ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம் வாழ்விலும் மகத்தானதை செய்து ஆசீர்வதிப்பார். இத்திரு வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாக்கி தருவாராக. நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக 85வது துதிப்பாடல், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தரணும், இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோம், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை
பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வி. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூரெல்லாம் நீக்கிவிடோ. சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அன்பர்களே, நிறைவாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துகிற நம்முடைய தயவை நினைத்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கூட நாங்கள் அன்னாருடைய விண்ணப்பத்தை நினைத்து பார்க்கிறோம். மகிழ்ச்சியான வேளையில விழா கொண்டாடி உண்டு மகிழ்ந்திருக்கிற நேரத்துல உமது அடியவளாக உம் சமூகத்திலே வந்து காத்திருந்தது. உம் சமூகத்திலே ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்க வேண்டும், எனக்கு என் சஞ்சலத்தை நீக்க வேண்டும் என்று பாரத்தோடு காத்திருந்து ஜெபித்ததை நீர் கேட்டீர், பதில் கொடுத்தீர். ஆண்டவரே, இஸ்ரவேல் சமூகத்திலே மிகப்பெரிய ஊழியராக தீர்க்கராக சாமுவேல் தீர்க்கதரிசியை நீர் கட்டளையிட்டீர் சுவாமி. உம் சமூகத்திலே திரும்பும் பொழுது, உம் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாது தெய்வமாய் வழிநடத்தி கொண்டே இருக்கிறீர். எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தே இருக்கிறீர். எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு ஏற்ற காலத்திலே நிறைவாய் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. கருத்துல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆஸ்திரேலியால வருது எங்களை தேடி வந்த மேரி மேக்லின் என்கிற அந்த ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண் மிஷனரியாக ஆண்டவரே, அவர்கள் வந்து செய்த பணி அந்த நாட்டில் இருந்து அநேக பெண்களுக்கு வாழ்வாதாரமா இருந்தது. அநேக மக்களை உம்முடைய வெளிச்சத்தின் பாதையை வழிநடத்தினர். அநேகர் ரட்சிப்பை கண்டார்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த லெந்து நாட்கள்ல உம்மை நோக்கி நாங்களும் பாரத்தோடு வேண்டுகிறோம் ஐயா. இந்த 2 நாட்கள்ல உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் சமூகத்துல விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு காத்திருக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் தாங்க.
அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க. கரத்துல தாழ்த்துகிறோம். இந்த காலத்துல இருக்கிற உலக நாடுகள் இருக்கிற இந்த போர் எல்லாம் நிறுத்தப்படட்டும். ஒரு அமைதி உண்டாகட்டும். சமாதானத்தை கட்டிடும். எங்கெல்லாம் மக்கள் மிகுந்த வேதனையோடு இன்னும் கூட ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இதனால அநேகர் தங்கள் உடைமைகளை, தங்கள் உறவுகளை இழந்து வேதனையோடு தவிக்கிற நிலைமை சுவாமி. ஆண்டவரே, மனம் இறங்கும், அமைதியை ஏற்படுத்தும், சமாதானத்தை கட்டளிடும். ஒவ்வொரு நாட்டிலும் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களோடு, அதிபர்களோடு, தலைவர்களோடு நீங்க இடைப்படுங்க ஐயா. உமது கரத்தின் கிரையை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. எஸ்ஐயா, நீங்க சமாதானத்தை கட்டிடும். சமாதான பிரபு, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். உன் கரங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவர் இயேசுவே. மீண்டுமாக இக்கூடுகையில் இணைந்திருக்கிற ஒரு மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதம். உள்ளங்களில் இருக்கிற விண்ணப்பம் வேண்டுதல் எல்லாம் வாய்க்க செய்யும். குறைவெல்லாம் நீங்கி போகட்டும். எல்லோருக்கும் நிறைவை கட்டளிட்டு ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உன் கரங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே மேலானது செய்யும்படி நடத்தும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை பிரவேசிக்க தீமையில் என்று எங்களை எடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயர்ல வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.